வணக்கம். குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம். ஏன்னா நம்முடைய முன்னோர்களை காப்பாற்றிய குலதெய்வம் நம்மையும் நம் வருங்கால சந்ததியினரையும் காப்பாற்றுங்கிறது நம்பிக்கை. பெரும்பாலான மக்கள் அவங்களோட குலதெய்வம் வெளியூரில் இருக்கிறதுனால மறந்துடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் குலதெய்வம் எந்த ஊரில் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. குழந்தைகளுக்கு மொட்டை போடுற பழக்கம் நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்குது. அந்த வகையில் நம்ம நிறைய கோவில்களுக்கு வேண்டியிருப்போம். எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் கூட பிறந்த குழந்தைக்கு முதலில் மொட்டை போடுறது, முடிக்காணிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம குலதெய்வம் கோவிலில் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் அடுத்தடுத்த முடிக்காணிக்கை கொடுக்கும்போது நம்ம அதையே தீர்த்துக்கலாம். ஆனால் முதல் முடிக்காணிக்கை அப்படிங்கிறது குலதெய்வ கோவிலில் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது தான் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். 1000 தெய்வங்கள் இருந்தாலும் நம்முடைய குலதெய்வத்திற்கு ஈடாகாது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.